வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காய் திருட்டு கோபத்தில் கொலை, பல ஆண்டுகள் கழித்து மரண தண்டனை. கொழும்பு துறைமுகத்திற்குள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. கெகல் பத்தரவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல். இஷாரா தப்பிச் சென்ற படகை செலுத்திய ஜாலிளைஞன் அதிரடி கைது. வடகிழக்கில் ராணுவமே போதைப் பொருளை பரப்புகின்றது, கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. பெக்கோ சமனின் கைபேசியில் நாமலின் பெயர் விரைவில் வெளிவரப்போகும் உண்மைகள். வைத்தியசாலைக்குள் பெரும் அடாவடித்தனம், தனிநபரால் நிறுத்தப்பட்ட மருத்துவ பணிகள். கெகல்பத்திர பத்மேவிற்கு ஆபாச காணொலி அனுப்பிய பிரபல நடிகை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். இரண்டு தேங்காய்களை திருடியதற்காக ஒருவரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் நபரொருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஹோமாகமம் மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்றைய தினம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சட்டமா அதிபர் 2001ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். நியதகல பகுதியில் அமைந்துள்ள வயலில் இந்த குற்றச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கின் சாட்சிகள் வழங்கிய சாட்சியங்களை மதிப்பாய்வு செய்த நீதிபதி குறித்து இந்த வழக்கின் முதல் பிரதிவாதி மீது அரசு தரப்பு முன்வைத்த கொலை குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவர் கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அதானி முனையத்தின் கப்பல் துறைக்கருகில் கடலில் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு துறைமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவர் சுமார் 5 அடி உயரம் கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சடலமானது அதிக நிலையில் காணப்பட்டுள்ளதால் அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் நீல நிற ஜீன்ஸ் அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். நீதவான் விசாரணையின் பின்னர் சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பெரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான கெகல் பத்திர பத்மேவை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை விட்டு கெகல் பத்திர பத்மே வெளியே அழைத்து செல்லப்பட்டார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கெகல் பத்திர திணைக்களத்திற்கு வெளியே அழைத்து செல்லாமல் இருப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அனுமதியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது காவலில் உள்ள கெகல் பத்திர பத்மேவின் தாயார் தனது மகனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவை கோரி தாக்கல் செய்த ரிட் மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரலின் ஒப்புதலுடன் குறித்து இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்பு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் படகின் உதவியாளராக செயற்பட்ட மற்றொருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஷாரா சிவந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்க உதவியமை தொடர்பில் இதுவரையில் 10க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் சிலர் தடுப்பு காவல் உத்தரவுக்கமைய தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை இஷாரா சிவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ஜாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரை பிரதேசத்திலிருந்தே இந்த படகு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த படகு இஷாரா இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான 400 குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட படகு என தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தன் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னரே இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கிலே போதைப் பொருளை பரப்புவதில் இராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்கு இராணுவத்தினூடாக பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருள் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும்
விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையினால் அங்கு போதை அச்சுறுத்தல் குறைந்த அளவிலேயே காணப்பட்டது. எனினும் போரும் மௌனிக்கப்பட்ட 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரே வடக்கில் பாரியளவில் போதைப்பொருள் பரவல் தொடங்கியுள்ளது. இன்று சில பகுதிகளில் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் தருமிடமாக இராணுவ முகாம் மாறியுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான முறைப்பாடுகளையும் காவல் நிலையங்கள் ஏற்க மறுக்கின்றன. காவல்துறை கல்வி சுகாதாரம் போன்ற சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படும் விடயத்தை அந்தந்த மக்களிடமே விட வேண்டும். மாறாக வடக்கு கிழக்குடன் எவ்வித தொடர்பல்லாத தரப்பினரால் அங்குள்ள பிரச்சினைகளை ஒருபோதும் தீர்க்க முடியாது. எனவே அரசாங்கம் எடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு தேசிய வேலை திட்டத்துக்கு எங்களால் பூரண ஆதரவு வழங்கப்படும். நிபுணத்துவம் பெற்றவர்களை மாத்திரம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தினால் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது சாத்தியப்படும். போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு மாறாக போதைப்பொருளை விற்பவர்களே தண்டிக்கப்பட வேண்டும் என கஜேந்திரகுமார் தெரிவித்தார். பெக்கோ சமனின் தொலைபேசியில் நாமல் சேரும் மகேச ராஜபக்ஷ என்று காணப்படுகின்றது. அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது எமக்கு தெரியாது. ஆனால் விரைவில் உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டம் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் உற்பத்தி மாவட்டமாக அம்பாந்தோட்டையை எதிர்த்தரப்பினர் மாற்றியமைத்துள்ளனர். ஐஆர்சி ஆவணப்படுத்தலில் 1305/2015 கீழ் பி தரத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிக்காகவே எதிர்க்கட்சியினர் இன்று முன்னிலையாக்குகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் 35 பிரதேச சபை தலைவர்கள் காணப்படுகின்றனர். கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுதி 34 பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார். காயமடைந்த ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற ஒருவர் வைத்தியசாலை ஊழியர்களை அச்சுறுத்திய சம்பவத்தை தொடர்ந்து நுவரெலிய டயகம பிராந்திய வைத்தியசாலையின் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வைத்தியசாலை ஊழியர்கள் உட்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று கூறியே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 20ஆம் தேதி தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் மேலும் சிலருடன் டயகம வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். இதன்போது குறித்த குழுவினர் வைத்தியசாலை பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வைத்தியசாலையின் 2 பணியாளர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல வைத்தியசாலையின் வாகன ஓட்டுநரும் குறித்த குழுவினரால் தாக்கப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தோட்டாக்கள் வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மருத்துவமனையின் சிற்றூழியருக்கு சொந்தமானது என போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 118 என்ற அவசர தொலைபேசி எண்ணுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளை சோதனை செய்தபோது 556 தாக்குதல் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் 3 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். தோட்டாக்கள் வெளியாட்களால் கடத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததா அல்லது வைத்தியசாலை ஊழியர்களுக்கு இதனுடன் தொடர்புள்ளதா என்ற அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெகல் பத்ரபத்மேவிற்கு பிரபல நடிகை ஒருவர் ஆபாச காணொலியொன்றினை அனுப்பி வைத்துள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கெகல் பத்ரபத்மேவின் கையடக்க தொலைபேசியை விசாரணைக்குட்படுத்திய போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. குறித்து கையடக்க தொலைபேசியில் இலங்கையின் பிரபல 5 நடிகைகள் தொடர்பிலான தகவல்கள் காணப்பட்டுள்ளது. மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற பிரபல மாடல் அழகியொருவரும் 5 பிரபல நடிகைகள் குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரபல நடிகரொருவர் தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெளிநாடுகளில் வைத்து பிரபல நடிகைகள் பலர் கெகல் பத்ரபத்மேவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் அது தொடர்பான புகைப்படங்கள் கெகல் பத்ரபத்மேவின் தொலைபேசியில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த நடிகைகளிடம் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். விரைவில் இந்த நடிகைகளிடம் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கெகல் பத்ரபத்மே குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். ஏற்கனவே பிரபல மாடல் அழகி பியோமி ஹன்சமாலி கெகல் பத்ரபத்மேவுடன் தொடர்பு பேணியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கெகல் பத்ரபத்மே உள்ளிட்ட பிரபல பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர்.
இதனோர் கட்டமாக அண்மையில் கனிமுள்ள சஞ்சீவ் என்ற பாதாள உலக குழு உறுப்பினரை நீதிமன்றத்தில் சுட்டுக் கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த இஷாரா சிவந்தி என்ற பெண் உள்ளிட்ட குழுவினர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தனர்.